வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கால்மீன செல்வம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது பத்தோட ரிவ்யூ மட்டும் கிடையாது. அந்த படம் பத்தோடைய மெசேஜ் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த படம் எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமாக இந்த மிடில் கிளாஸ் இருக்கவங்க பார்க்கணும். பணக்காரன் பார்க்கணும். மிடில் கிளாஸோடைய கஷ்டத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பணக்காரங்க அது நல்லா காசுக்காக பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த படத்தில் மெசேஜ் என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவன் எந்த ஒரு படிப்பறிவும் எந்த ஒரு எஜுகேஷனும் இல்லாதவன் திடீர்னு காசுக்கு ஆசைப்பட்டு மற்றவங்க பேச்சை கேட்டு எந்த அளவுக்கு விபரீதமாக போச்சு அவன் லைஃப். அதுதான் படத்தோட கதை. அதாவது ஹீரோ ஒரு டிரைவராக இருக்கான், கால் டிரைவர். அதாவது ஒரு வீட்டுக்கு வேலை செய்த ஒரு டிரைவராக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க முதலாளி ஏதோ மாதத்துக்கு எங்கேயோ டூருக்கு போயிடுறாரு போல், 1 மந்த் 2 மந்த்ஸ்னு சொல்லி. அந்த கேப்பில் இவர் அதாவது ஒன்று கொடுப்பாரு காசு செலவு வச்சுக்கணும்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட நெருங்கி பழகிற ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக தான் வந்துட்டு. அதனால் டிரைவராக இருந்தாலும் ஒரு ஃபேமிலி பாண்ட் சில ஒர்க்ஸில் வரும். ஸோ இப்படி ஃபேமிலி டிரைவிங் அதாவது ஃபேமிலி பாண்டிங்காக வரும்போது டக்குனு அவங்க காசு கொடுத்தா ஒரு டைம் நமக்கு என்ன தோணும், கொஞ்சம் இடிக்கும். வாங்கணுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக பண்ணியிருக்காங்க, எதுக்கு நம்ம காசு வாங்கிட்டு நம்ம சம்பளம் மட்டும் வாங்கிப்போம், அந்த ஒரு கான்செப்ட் என்ன வச்சுருக்காங்க. சரி வராங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அது அவர் நல்ல மனசில் காட்டினாலும் இந்த சுச்சுவேஷனில் அவர் சுச்சுவேஷன் அவர் யோசிக்கணும். என்னதான் நல்லவனாக இருந்தாலும் நமக்கும் காசு தேவை இருக்குது, நமக்கு காசு பிற்காலத்தில் காசு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம வாங்கிப்போமே சொல்லி அவர் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவர் கொஞ்சம் தன்னடக்கமாக யோசிச்சார் போல், வேணாம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, காசு தேவைப்படும் போது அவர்கிட்ட ஒர்க் இல்லை. ஸோ அவர் முதலாளி மாதம் ஊருக்கு போயிட்டார். ஸோ மாதம் ஃபுல்லாக அவருக்கு சேலரி கிடையாது. என்ன பண்ணுறாரு, எப்படி காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறுக்கு வழி தான். ஆனால் வேறு இல்லாமல் இப்போ யோசிக்கிறதா அப்போ யோசிச்சார். குறுக்கு வழி ஏதாவது பண்ணி தான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு மாத வேலைக்கு போகிறாரு. அங்கே அப்படி போகும்போது அவருக்கு நல்ல அவர் ஒவ்வொரு கஸ்டமர் ஏற்றுமா ஒவ்வொரு கஸ்டமருக்கு தான் அவர் எப்படி அவர் பேசுறது கேட்குறாரு. அவங்க ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரிலாம் காசு சம்பாதிக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம் சொல்ல இவருக்கு எஜுகேஷன் பெருசாக இல்லை பார்த்தீங்களா. அதனால் நான் யார் சொன்னாலும் காசு ஆசைங்க இல்லை, காசு ஆசை யாருக்காக இருந்தாலும் நமக்கு ஓசியாக ஈஸியாக சம்பாதிச்சான்னு சொல்லி ஒரு மைண்ட் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சகத்தம் தான். டக்குன்னு ஈஸியாக காசு சம்பாதிக்கிற ஒரு வழியை பார்க்கும்போது இந்த மாதிரி படிக்காதவங்களுக்கு நம்ம டக்குன்னு நம்மளும் போய் சம்பாதிக்கலாம், நம்ம நம்ம பண்ணலாமல் ஆசை வந்திருக்கு. அவர் நம்ம 4-5 வழி எடுத்துருக்காரு. 4-5 ரூட்டுக்கு போயிட்டு கடைசியில் என்னாச்சு, அவர் போன தப்பான வழி இல்லை, அவருக்கு இல்லை அவ்வளோ கஷ்டமாக எல்லாமே தப்பான வழியாக சம்பாதிக்கிறாங்க. அது எப்படி அவரும் அதே லைனில் போயிட்டு அவங்க பேச்சை கேட்டு அவர் வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டுச்சு, அதுலேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரு. இந்த படத்தில் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் அவ்வளோ பண்ண மிஸ்டேக் கிடையாது. அவர் ஸ்டார்டிங்லேருந்து நார்மலாக வேலைக்கு போயிட்டு நமக்கு இந்த சேலரி போதும், நம்ம பொறுமையாக சேர்த்து வச்சு வீட்டுக்கு எடுத்து இல்லை காரை வாங்கிக்கலாம் சொல்லி அந்த மாதிரி இருந்தார். ஆக்சுவலாக இது வீட்டில் அவங்க ஒய்ஃப் புஷ் பண்ண அந்த ஒரு ப்ரெஷரால் அவர் மாறினதுக்கான காரணம். ஸோ இது அவர் மேலே பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது, வீட்டு ப்ரெஷர் அந்த மாதிரி. இந்த ப்ரெஷர் எல்லாருக்கும் ஆம்பளைங்களாம் வேலைக்கு போனால் அதாவது மிடில் கிளாஸ் ஆம்பளை போனால் வீட்டில் எல்லாருக்கும் இந்த ப்ரெஷர் இருக்குது தானே. மிடில் கிளாஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக சொல்ல செம்மையாக கனெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துடைய அந்த ஒரு தாக்கம் இருக்குது. எல்லா மிடில் கிளாஸுக்கும் கனெக்ட் ஆகும். அதாவது கொஞ்சம் டாப் லேஜில் இருக்கவங்களுக்கு மிடில் கிளாஸ் கஷ்டம் என்னன்னு கொஞ்சமாக புரிய வரும். அவங்க வீட்டில் எப்படி சஃபரிங், அதாவது எப்படி சஃபர் ஆகிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அது எல்லாருக்கும் புரியும். ஸோ இந்த படத்துடைய மெயின் கான்செப்டே மிடில் கிளாஸோடைய ஒரு கஷ்டத்தை என்னன்னு சொல்லி கிளியராக காட்டியிருக்காங்க. வழக்கம் போல் ஜிவிஎம், கௌதம் வாசுதேவ மேனன் அண்ட் சமுத்திரக்கனி 2 பேருமே அவங்க ஆக்டிங் அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஜிவிஎம் படத்தில் ரொம்பலாம் வர மாட்டார், ஆனால் சமுத்திரக்கனி அவர் தாங்க இந்த படத்தை ஃபுல்லாக தூக்கி நிற்கிறாரு. தூக்கி நிறுத்தது அவர் தான் இந்த படத்துடைய மெயின் ஹார்ட் பீஸே. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அவருக்கு எந்த அளவுக்கு, அதாவது ஆக்சுவலாக வீட்டில் அவங்க ஒய்ஃப் கொடுத்த ப்ரெஷர் தான். எல்லா வீட்லையும் ஒய்ஃப்க்கு ஃபேமிலி ப்ரெஷர்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அவர் நார்மலாக ஒரு லைஃப்பை வாழ்றது அவர் மூச்சு பண்ணுறாரு. கொஞ்சம் தூரமாக பணம் சேர்த்து அதை வச்சு பொறுமையாக வீட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லி அவர் நார்மல் லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஆனால்
வீட்டில் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஆசை வருது நம்மளும் கொஞ்சம் கார் வரும், நம்மளும் மற்ற வசதியாக இருக்கும், நம்மளும் சொந்த வீடு வாங்க எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். அந்த ஆசையில் அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே டுவர்ட்ஸ் டு த ஹஸ்பண்ட் அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் இவருக்கு என்ன சரி எப்படி நம்ம காசு சேர்த்தா ஆகணும்னு சொல்லி அதாவது ஒரு ப்ரெஷர் மைண்டில் ஏறும். எப்படியே காசு சேர்த்தே ஆகும் அந்த ஒரு ப்ரெஷர் மைண்டில் ஏறும்போது வேறு வழி இல்லாமல் காரில் அவர் கால் டாக்ஸி ஏதோ ஓட்டுவார். அவர் ஓனர் வண்டி வேறு ஆப்பில் லாகின் பண்ணி ஓட்டுவார். மொத்தமாக கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையாக சொல்ல, ஒருத்தர் கிரெடிட் கார்டு மூலியமாக சம்பாதிக்க சொல்ல, இன்னொருத்தர் வந்துட்டு நீ அதிகமாக செலவு பண்ண கோடீஸ்வரன வாழ்க்கையை வாழும்போது நல்லா சம்பாதிக்கிற இது நிலைமைக்கும் ஒரு நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்ல, அந்த கதையை யோசிக்காமல் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணாமல் அந்த ப்ரெஷர்னால வழி இல்லாமல் காசு சம்பாதிச்சான்னு சொல்லி ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுறதுனால இவர் ஒவ்வொரு வழியாக எடுக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபிட்டிங்கில் ஆப் வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆப்பும் வருது. அது அவங்க தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க லைஃப் அவங்க வாழ்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சூதானமாக யோசிக்கணும், இது பண்ணால் நமக்கு சரியாக ஒரு மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ எஜுகேஷனில் இல்லாதவங்களுக்கு இது பெருசாக யோசிக்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாச்சும் கொஞ்சம் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும். இங்கே அதுவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இல்லை, ஒய்ஃபும் ரொம்ப ப்ரெஷராக கொடுக்குது. இந்த மாதிரி காசு சம்பாதிக்கணும், நம்ம நல்லா ஜல்சாவான்னு சொல்லி அவருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது. இதில் பிரச்சனைன்னா அவர் யோசிக்கிறார், நமக்கு இருக்கிறத வச்சு செஞ்சுப்போன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்துக்கு அதாவது அவங்க ஃபேமிலியிலேருந்து கலந்து போகிறாங்க. அங்கே கூட அவங்க ஒய்ஃப் கொடுக்க ப்ரெஷர்னால வழி இல்லாமல் இந்த சூழ்நிலை தள்ளப்பட்டு கடைசியில் அவர் லைஃப் புரட்டி போட்டு எப்படியும் கட்டிடாது, கடனை முடிச்சிடாது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் கடைசி மெசேஜ் என்னன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த படமே ஃபுல்லாக. இந்த ஃபுல் படத்தையும் ஒரே டைலாக்ல அவர் சொல்லிடுவார். என்ன தெரியுமா சொல்வார், இதோ நாங்களும் அதாவது அவருக்கு வெளிநாட்டுக்கு போய் கடனை கிளியர் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுவார். ஃபேமிலி பார்க்கணும், ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ண வந்துடுவார். வந்துட்டு ஒன்று சொல்லுவார், அதாவது ஒருத்தர் இவர் டிரைவிங் பண்ணியிருப்பார் இதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ இவர் சென்னையில் அதாவது ஊரில் வந்ததுனால இவர் கார் புக் பண்ணி அந்த காரில் ஒரு டிரைவர் சொல்லுவார், நம்மள மாதிரி கார் உங்களை மாதிரி பணக்காரனான்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு டிரைவர் சொல்லுவார், ஆகுங்க நல்லா சம்பாதிங்க, கடனாக வாங்குங்க, ஜாலியாக சுற்றுங்க, நல்லா காசு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நல்ல காசுக்கு எவ்வளோ கடன் வேணால் அவ்வளோ கடன் வாங்குங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அது செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சார் நாங்கள் மாதிரி பண்ணுறேன் சார்னு சொல்லி சொல்லும்போது இப்போ வந்து வலிக்கு அந்த மாதிரி யாரும் சொல்லி உங்கள்கிட்ட வந்தான்னா செவிலே ஒன்று விட்டு போடா நாயே என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி மூஞ்சிலே அளவு விட்டுட்டு தொட்டி அமிச்சிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. இருக்கிறத வச்சு எது சந்தோஷமாக இருக்கலாம், காசு சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்கும் ஒரு சில நல்ல வழிகள் இருக்குது. இந்த மாதிரி இன்டர்நெட்டாக போகிறதுக்கு போல் நீங்கள் கொஞ்சம் வழி லென்த்து தான், ஆனால் அதுதான் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட. சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அந்த பக்கம். அந்த மாதிரி ஒரு பணக்கான சம்பாதிக்கிற லைஃபாக தேர்ந்தெடுங்க. அதை விட்டு இன்டெரக்டாக இந்த குறுக்கு வழியில் சம்பாதிச்சு முன்னேறலாம் அந்த ஒரு ஆசையை விட்டுடுங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லி பர்ஃபெக்டான மெசேஜ். மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் இதெல்லாம் கனெக்ட் ஆகும், முக்கியமாக ஃபேமிலி கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் நம்ம ப்ரெஷர் ஒன்று தான் செய்யும். ஸோ இதுதான் சொல்லிக்கிறேன், இந்த படத்தோட மெசேஜ். இது நல்ல சூப்பர் தரமான படம் சொல்ல போனால், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸோட முக்கியமாக இந்த படத்தை பாருங்கள், அப்போ நல்லா டீப்பாக கனெக்ட் ஆகும். ஃபேமிலியாக நல்லா போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். சமூகத்துக்கு சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடந்துக்கலாம் அந்த மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்லி. அது அவங்க மெயின் செட்டு. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெயின் செட் இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காசு வாங்க வேண்டியது, அப்போ உங்கள் காசு தேவை இருக்குல்ல ஆக்சுவலி அந்த மாதிரி யோசிக்கும்போது அவங்களுக்கும் இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் போகும். ஆனால் நம்ம ரொம்ப ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகிட்டு ரொம்ப விசுவாசமாக இருக்கும்போது நமக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பேஸில் கேட்க தேவையில்லை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நல்ல ஃபீல் குட் மூவி, மஸ்ட் வாட்ச் மூவி. ஆக்சுவலி ரிவ்யூவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த படம். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, அதுவும் எஜுகேஷனில் தான் மற்றவங்க சொல்ல பேச்சில் கேட்டு எப்படி எஃபெக்ட் ஆகிறாங்க, அந்த மாதிரி டீட்டெயிலான மெசேஜில் கொடுத்துருந்தாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி, எல்லோரும் பாருங்கள். இது ரிவ்யூ கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். இந்த படத்தில் மெசேஜ் கன்வெர்ட் பண்ணேன், அப்புறமா இந்த படம் எந்தளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். இது ஆக்சுவலி ரிவ்யூ கிடையாது, ஏன்னா ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் மைனஸ் ரெண்டும் இருக்கும். இந்த படத்தில் நான் மைனஸ்ன்னு சொல்லி எதுவுமே பார்க்கல.
கதை 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம் கதையில ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு படத்துக்கு தேவை தான். ஏன்னா எந்த படமும் போர் அடிக்கல. அந்த படத்துல அவன் தாக்கம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு. அவ்வளோ இன்டென்ஸாக போச்சு தவிர எங்கேயுமே இந்த சீன் தேவையில்லையோ, இந்த சீன் வைக்காமல் இருந்துக்கலாமோ சொல்லி எந்த ஒரு சீனும் நான் நினைக்கல. ஸோ இந்த படத்தில் நான் நெகட்டிவ்னு சொல்லி எந்த ஒரு சீன் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ரிவ்யூ கிடையாது. ஏன்னா ரிவ்யூவாக இருந்தால் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவாக தான் இருக்குது. படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். 2 மணி நேரம் நீங்கள் நல்லா ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு படத்தை நல்ல மெசேஜை மண்டையில் ஏற்றிட்டு வாங்க. கணக்கு படத்தில் மண்டையில் ஏற்றிக்கிறது போல் இந்த மாதிரி படத்தை போய் அந்த மெசேஜ் ஏற்றுங்க. தசால் எக்ஸ்பிரஸ் மூவி ரிவ்யூ. குட் பாய்.